Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 5th chapter numerical methods பார்க்க போறோம். Example 5.1 Construct a forward difference table for the following data. அவங்களே இந்த tabular column கொடுத்துட்டு இதுக்கு ஒரு forward difference table கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்னென்ன இருக்குது எக்ஸ் ஒய். அப்போ நான் இதை ஒய்ன்னு எடுத்துப்பேன். இது டெல்டா ஒய், இது டெல்டா ஸ்கொயர் ஒய், இது டெல்டா கியூப் ஒய். அப்போ நான் போடுற டேப்லெட் காலம்லேயே எது வரைக்கும் போட்டுப்பேன்? டெல்டா கியூப் ஒய் வரைக்கும் போட்டுப்பேன். ஸோ எக்ஸ் ஒய், டெல்டா ஸ்கொயர் ஒய், டெல்டா கியூப் ஒய். இப்போ இதெல்லாம் தான் நம்மளே ஃபில் பண்ண போகிறோம். இது ரெண்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட நம்பர் எழுதிட்டா ஒய்யோட நம்பர். இப்போ நம்ம எப்போதுமே எப்படி போடணுன்னா இந்த டேர்மை கால்குலேட்டரில் போடுங்க. மேலே உள்ள டேர்மு ப்ளஸில் இருந்தால் மைனஸில் போடணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் போடணும். அப்போ உங்களோட கால்குலேட்டரில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்? 0.518 இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்போ நான் கால்குலேட்டரில் என்ன போடுவேன்? -0.347 போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 0.171. இதை இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் எழுதணும். அதே போல் இப்போ அடுத்தது இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோமா, அப்புறமா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் மிடில் போடணும். அப்போ 0.347 இது ப்ளஸில் இருக்குது. அப்போ -0.174 தான் 173. 0.174 -0 போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி தான் அடுத்தது. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி இங்கே போடணும், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண அப்போ -0.002 இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ நான் எதில் போடுவேன்? +0.001 என்னோட ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் கிடச்சாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.2 அதே தான். கன்ஸ்ட்ரக்ட் எ ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள். பட் டேப்லர் காலம் அவங்க கொடுக்கல, நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவங்க ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 4 5. ஒய் எக்ஸ் வர இடத்துலலாம் 1 போடு, ஒய் என்ன 3 4 வரும். அதே போல் எக்ஸ் வர இடத்துலலாம் 2 போடு, 2 கியூப் தான் 8, 2 2s are 4, 12 + 1 13. அந்த மாதிரி 3 போட்டால் என்ன ஆன்சர்? 4 போட்டால் என்ன ஆன்சர்? 5. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? y டெல்டா ஸ்கொயர் ஒய், டெல்டா கியூப் ஒய், டெல்டா பவர் 4y போட்டாச்சா? எக்ஸ் ஒய் நம்ம எழுதிட்டோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். கால்குலேட்டரில் எப்படி போடணும்? 136 - 73 63ன்னு வரும். 73 - 34 39ன்னு வரும். 34 - 13 21. 13 - 4 9. அதே போல் இங்கே 63 - 39 39 - 21 21 - 9 அந்த மாதிரி போட்டு தான் இந்த ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிள் போடணும். Example 5.3 By constructing a forward difference table and using second order differences as constant, find the sixth term. இப்போ இவங்க 1 2 3 4 5 terms கொடுத்துட்டு சிக்ஸ்த் டேர்ம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து மொத்தம் 6 terms இருக்குது. 5 terms தெரியும், சிக்ஸ்த் டேர்ம் தெரியாது. நான் கேன்னு போட்டுக்கிட்டேன். செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸுன்றனால டெல் ஸ்கொயர் ஒய் வரைக்கும் நம்ம போடணும். தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ்னால் டெல் கியூப் ஒய் வரைக்கும். ஃபோர்த் ஆர்டர் டிஃப்ரென்ஸ்னால் டெல் பவர் 4y வரைக்கும் போடணும். இப்போ இதை எப்படி போடுவோம்? k - 42 42 - 29 13 29 - 19 10 19 - 12 7 k - 42 - 13 k - 55 மீதி எல்லாமே 3. இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டரில் வர ஆன்சர் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ கண்டிப்பாக இந்த k - 55 எதுக்கு தான் ஈக்குவல்? 3க்கு தான் ஈக்குவல். அப்போ கேவோட ஆன்சர் என்ன? 58. இங்கே 58ன்னு போட்டால் தான் இங்கே நம்ம கரெக்டாக என்ன ஆன்சர் வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.4 ஃபைண்ட் டெல்டா e பவர் ax டெல்டா ஸ்கொயர் e பவர் x டெல்டா லாக் x. இது வந்து ஃபார்வர்ட் ஆப்ரேட்டர். அப்போ எப்படி போடணும்னு தெரியும்ல? f of x + h. அதாவது கொஸ்டினில் உள்ளது எக்ஸுக்கு பக்கத்தில் +h போடணும், மைனஸ் அந்த கொஸ்டினை அப்படியே போடணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் எப்படி போடுவேன்? டெல்டாவை எடுத்துடுவேன். e பவர் a இன்ட்டு எக்ஸ் + h மைனஸ் e பவர் axன்னு போடுவேன். இப்போ இந்த ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். e பவர் ax ப்ளஸில் இருந்தால் நம்ம அதை மல்டிப்ளையில் போடலாம்ல.
a power m plus n நான் எப்படி போடுவேன் a power m into a power n அதே மாதிரி e power ax into e power ah minus e power ax e power ax காமன் எடுத்தா e power ah minus 4 இது புக்கில் உங்களுக்கு தப்பாக இருக்குது ஓகேவா ஸோ இங்கே e power h minus 1ன்னு மட்டும் இருக்கும் அது ராங்கு இந்த ஸ்டெப் தான் கரெக்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கூட ப்ளஸ் ஹெச்ன்னு போட்டுக்கிட்டா மைனஸ் சேம் டேர்ம் e power ax ப்ளஸ் வர்றதுனால இங்கே டாட் வச்சு e power ahன்னு போடுறேன் e power ax காமன் எடுத்தா e power ah minus 1 இப்போ அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் டெல்டா ஸ்கொயர் இ ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு டெல்டா ஸ்கொயரை 2 டெல்டான்னு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டெல்டாக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்புறமா அதுக்கு டெல்டா போடலாம் இப்போ இந்த டெல்டா வைத்தனா நான் இதை எப்படி போடுவேன் ஃபஸ்ட்டு இது கூட ஹெச் ஆட் பண்ணிப்பேன் மைனஸ் இதே டேர்ம் அப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ப்ளஸ் இருந்தால் இதை 2 டேர்மாக இன்டூவில் பிரிச்சுக்கலாமா இ பவர் எக்ஸை காமனாக எடுத்தால் இ பவர் ஹெச் மைனஸ் 1ன்னு வரும் ஓகேவா இதான் நம்ம தேர்டு ப்ராப்பர்ட்டியாக பார்த்தோம் இப்போ இதுக்கு டெல்டா இருக்குது இப்போ இதில் எது கான்ஸ்டன்ட் இது இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே கொண்டு வந்தது ஏன்னா எக்ஸே இல்லைல்ல இங்கே இ பவர் ஹெச் மைனஸ் 1 இன்ட்டு டெல்டா இ பவர் எக்ஸ் இப்போ மறுபடியும் டெல்டா இ பவர் எக்ஸ் ஃபார்முலா என்ன இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ பவர் எக்ஸ் இதை இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஹெச்ன்னு போடலாம் இ பவர் எக்ஸை காமனாக தான் இ பவர் ஹெச் மைனஸ் 1 இங்கே 2 இருக்கனால இ பவர் ஹெச் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் தேர்ட் ஒன் டெல்டா லாக் எக்ஸ் அப்போ டெல்டா விட்டுருங்க லாக் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் லாக் எக்ஸ் 2 லாகுக்கு நல்லா மைனஸ் இருந்தால் அதை டிவைடில் போடலாம் இப்போ இதை இந்த டேர்முக்கு தனியாகவும் இந்த டேர்முக்கு தனியாக போட்டால் லாகு 1 ப்ளஸ் ஹெச் பை எக்ஸ்னு வரும் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.1 5.2 5.3 5.4 பார்த்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ